ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி எதை பற்றின வீடியோனா பாருங்கள். எங்களோட லன்ச் வீடியோ தாங்க. மீன் வாங்கி வச்சுருக்கேங்க, குழம்பு வைக்க போகிறேன். பார்த்திங்கன்னா மாங்காய், தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே வாங்கியிருக்கேங்க. பாருங்கள், இது வந்து ஒட்டு மாங்காங்க. இந்த மாங்காய் வந்து குழம்புல போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே இது வாங்குவோங்க. ஒரு மாங்காய் பார்த்திங்கன்னா 60 ரூபாங்க. இது தாங்க போட்டு இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன். பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து கொஞ்சம் வழுக்கையாக எடுத்துக்கிட்டால் அந்த டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. அதனால் வந்து நல்லா மசிஞ்சு வருங்க, சூப்பராக இருக்கும். அதனால் வழுக்கையாக தேங்காய் எடுத்திருக்கேன். பாருங்கள், மீன் குழம்புன்னு பார்த்திங்கன்னா மாங்காய் போடுறதுனால மீன் குழம்பு நல்லா இருக்குமா, இல்லை மீன் போடுறதுனால மீன் குழம்பு நல்லாயிருக்குன்னு எனக்கு கேட்டாங்கன்னா, நான் பார்த்திங்கன்னா மாங்காய் போடுறதுனால மீன் குழம்பு நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மாங்காய் தாங்க அந்த வாசனையும் அந்த ஒரு டேஸ்ட்டையுமே கொடுக்குது. அது இல்லாமல் ஒரு குழம்பு வச்சோம்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக நான் சாப்பிட்டது கிடையாதுங்க. அதனால் வந்து அது எவ்வளோ ரேட்டாக இருந்தாலுங்க, உண்மையில் நான் சீசனில் வந்து ஒட்டு மாங்காய் கிடச்சிதுன்னா அதை தாங்க வாங்கி போடுவேன். ஒரு வேளை கிடைக்கலன்னா வேறு மாங்காய் வாங்குவேன். மாங்காய்லாம் குழம்பு வைக்க மாட்டேங்க. சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், சாப்பாடு வந்து காத்தாலே செஞ்சுட்டேங்க. பார்த்திங்கன்னா ஆறி போன சாப்பாடு தாங்க. மீன் குழம்பு சுட சுட இருக்குது. வறுத்த மீன் இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா 2 கரண்டி தாங்க சாப்பாடு எடுத்தேன். ஏன்னா ஆறி போன சாப்பாடு 2 கரண்டி அதிகம் தாங்க எனக்கு. பார்த்திங்கன்னா சூடாக இருந்தால் 3 கரண்டி 3.5 கரண்டி கூட நான் நல்லா சாப்பிடுவேங்க. பார்த்திங்கன்னா நைட்டு தாங்க வேறு லெவலில் சாப்பிட முடியும். ஏன்னா இந்த சாப்பாடு அப்படியே வச்சாலும் கெட்டு போயிடுங்க. நைட்டுக்கு வந்து சூடாக வடித்து நல்லா வந்து சூப்பராக சாப்பிட போகிறோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.